அப்படி பாக்குறீங்க? இந்த சாரில நான் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு, செம்ம அழகா இருக்கு. போங்க அண்ணி, கிண்டல் பண்ணாதீங்க. ஓஹோ, வேல்விழிக்கு வெக்கம்லாம் வருமோ? சரியா போச்சு. ஏய், நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணல, நிஜமாதான் சொல்றேன். இந்த புடவையில நீ தேவதை மாதிரி இருக்க. என்ன ரேவதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அது அக்கா, நீ ஏன் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சூப்பரா தான் இருக்க. பாத்தீங்களா நீ இந்த வாண்ட? நான் சும்மா சொன்னேன்க்கா. உண்மையிலேயே அண்ணி சொன்ன மாதிரி நீ தேவதை மாதிரி இருக்க. சரி, ரெடி ஆயிடலாமா? மச்சான், எப்படி மாம்சே? ஐயோ கலக்கிறிய மச்சான். உன்னை மட்டும் இப்ப பொண்ணு பாத்துச்சுன்னு வச்சுக்க, எனக்கு இப்பவே தாலியை கட்டுன்னு சொல்லி அடம் பிடிச்சிரும் போல. போங்க மாம்சே. சூப்பர் மச்சான். தேங்க்யூ மாம்சே. எப்படி நல்லா இருக்குல்ல? செம. இந்த செயின் நல்லா இருக்கு மாம்சே. பாரு, நீயே பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி? அக்கா சூப்பரா இருக்குக்கா. அண்ணி, வேல்வழி அக்காக்கு நீங்களே சூப்பரா மேக்கப் போட்டு விட்டுட்டீங்க. இந்த ரோகிணி என்னடானா உங்ககிட்ட மேக்கப் பண்ணிக்காம பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வர வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல அவ இன்னும் ரெடி ஆகியே வரல. வாங்க சித்தி. அத்தை வாங்க அத்தை. என்ன ஆதிர, உன் நாத்தனார நல்லபடியா ரெடி பண்ணிட்டியா? நீங்களே பாருங்க அத்தை. தங்கம். என்ன மம்மி? எப்பா, எவ்வளவு நெட்டி முறியுது. ஏன் கண்ணே பட்டிருக்கும். உன்னை நான் இப்படி பார்க்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஆசை நிறைவேறிடுச்சு. வேல்விழி, இந்த காசு உன் முந்தானையில முடிஞ்சு வைக்கிறேன். நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காசை உன் கையாலேயே கோயில் உண்டியல்ல போட்டுரு. சரி மம்மி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மம்மி. என்னோட நிச்சயதார்த்தத்தை ஆதிரை அண்ணி ஒரு குறையும் இல்லாம ரொம்ப நல்லபடியா நடத்தி வச்சிருவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் என் நிச்சயதார்த்தத்துக்கு யாராலையும் எந்த தடையும் வராது. ஆதிர, பிரபு எங்க? அங்க நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துல இருக்காரு. ஏன் அத்தை கூட்டிட்டு வரலாம்? இல்ல வேணாம், நானே போய் பாக்குறேன். சரி, வேல்விழி ரெடி தானே? கூட்டிட்டு போலாம்ல? போலாம் அத்தை. கூட்டிட்டு வா ஆதிர. வா வா. போதும் மாப்ள, அங்க பொண்ணு வெயிட்டிங்க. ஓகேவா? பெர்ஃபெக்ட். போலாம் மச்சான். வா.
வந்துட்டாளே. ரோஹிணி என்ன ரோஹிணி முகத்துல மேக்கப் போட்ட மாதிரி தெரியல. மேக்கப் போடலையா? என்னாச்சு? மேடம் சாரி மேடம், நான் தான் பார்லர்ல இருந்து கிளம்பும்போது மெயின் ப்ரஷ் மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போய் மேக்கப் போடும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. ரோஹிணியோட நிச்சயதார்த்தம் லேட் ஆயிடும்னு நாங்க பார்லர் போய் ப்ரஷ் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டோம் மேடம். ஐயா, பூஜை பொருள் சந்தனம் எல்லாம் எங்க இருக்கு? சம்பந்தியமா, பூஜை பொருள் சந்தனம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வீட்ல எடுத்து வச்சேன், ஆனா எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என்ன மேகல? சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆ, சரி சரி. சித்தி நான் போயிட்டு வரேன், நீங்க இருங்க. ஆ, சரி. போ. சரி. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், 15 நிமிஷத்துல மேக்கப் போட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன். என்னால லேட் ஆகாது. ஏய் இல்ல இல்ல பரவாயில்ல. டைம் ஆயிடுச்சுன்னு நீ பாட்டுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி எல்லாம் மேக்கப் போட்டு விட்டுறாத. நல்லா டைம் எடுத்து ரோஹிணிக்கு அழகா மேக்கப் போட்டு விடு. ஒன்னும் அவசரம் இல்ல. ம்